வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நமது காந்த தத்துவம், தூய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியிலே நாம் காந்தத்தினுடைய ஆற்றல் நம்முள்ளாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் வருகிறது என்று பார்த்தோம். அது பொதுவாக நமக்கு தெரிந்தது உணவு, நீர் என்பது. இது எல்லோரும் அறிந்தது. இதை உடலில் சக்தியை பெருக்குவதற்காகத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அதை பல்வேறு வகையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய சமுதாயம். இருந்தாலும் இந்த பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலையும், பிரபஞ்ச காந்தத்திலிருந்து, வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலையும் யாரும் அறிந்திராத ஒரு சமுதாயத்தின் நிலை. ஓரளவுக்கு ஆன்மீகம் என்பதில் உயர்ந்தவர்கள் இந்த பிரபஞ்ச காந்தத்தை உள்வாங்குவது, நம்முள்ளாக அது நிறைகிறது என்பதை ஓரளவுக்கு உணர்ந்திருந்தார்கள். அதற்காகத்தான் பல்வேறு வகையில் பக்தி மார்க்கத்தில் சடங்குகளை எல்லாம் செய்தார்கள். ஒரு கோவிலில் வலப்புறமாக சுற்றி வருவது என்று ஒரு பழக்கம் அங்கு இருந்தது. அந்த வலச்சுழலாக சுற்றும் பொழுது அதன் மையத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் கிரகித்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில்தான் அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அது காலங்காலமாக இப்பொழுது சடங்காக மாறிவிட்ட நிலையில் அதனுடைய கருத்தை உணர்ந்து செய்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், இப்பொழுது ஒரு ஞான மார்க்கத்தில் நாங்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றியும் பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியும் தெளிவாக சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையான ஆன்மீக அமைப்புகள் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி எப்படி இந்த பொருள் நிலையில் உயர்வது என்று இதை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அமைப்புகள்தான் இன்று கிட்டத்தட்ட ஒரு 80 முதல் 90% அப்படி மாறிவிட்டதை பார்க்கிறோம். உண்மையான தத்துவங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் கூட இவ்வாறான இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி உலக இயல் வாழ்க்கையை, வசதிகளை பெருக்குவது என்று சொல்லுகிற இடத்தில் கூட்டம் போகிறது என்று சொல்லும்போது இவர்களும் அதை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படி மாறிக்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நாம் தமிழானந்த யோகத்திலே எந்த வகையில் எங்கு கூட்டம் சென்றாலும் தகுதி இருப்பவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாம் உண்மையை உண்மையாக மட்டுமே உரைப்போம். தகுதி இருப்பவர்கள் மட்டும் இதை அறிந்து நாம் நிலையான ஒரு அந்த உணர்வில் நாம் பயணிக்க வேண்டும், நமது சந்ததியும் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நாம் இப்படியான அந்த தத்துவத்தை உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து நமக்கு ஒன்று புரிகிறது. இந்த உண்மையான தத்துவத்தை உள்வாங்குவதற்கான தகுதி பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது இங்கு வரக்கூடியவர்களை வைத்து நாம் உணர முடிகிறது. இருந்தாலும் நாம் அதிலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரியாது. இது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் தெரிவதில்லை. இனி அதுவும் தெரிய வந்துவிட்டால் அதையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமாக சொல்ல வேண்டும்.
ஆன்மீகம் கலந்து சொல்ல வேண்டும். அது சொல்ல வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதை பயன்படுத்தி என்று சொல்வது தவறான ஒன்று. ஏனென்று சொன்னால், நாம் போன வாரம் என்ன சிந்தனை செய்தோம்? வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நமது மன இயக்கத்துக்கு பயன்படக்கூடியது என்று சொன்னோம். இந்த பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் உடல் இயக்கத்துக்கு பயன்படக்கூடியது என்று சொன்னோம். அப்படின்னா இப்போ பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை பெருக்கி நீங்கள் உலக வாழ்வியலுக்கு வேண்டிய பொருள்களை ஈட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். அதை எப்படி ஈட்டுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அந்த ஆற்றலை பயன்படுத்தி நமது உடலாலும் அறிவாலும் உழைத்து அந்த பொருளை பெற வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு நிலை. அப்ப இந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பொருள் உற்பத்திக்கு தேவையான உடல் உழைப்புக்கான ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதை சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஆன்மீக அமைப்புகள் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை இங்கு சொல்லுவது மிக குறைவாக இருக்கிறது. சொல்லுவதே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த அக்குபஞ்சர் தத்துவம் யார் படித்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது ஓரளவுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம். அப்ப இந்த அடிப்படையில் நாம இந்த வான்காந்தம் என்பதை பயன்படுத்தி பொருள் ஈட்டுதல் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படின்னு இவங்க அப்படி சொல்லும் பொழுது, மக்கள் உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் பயன்படுத்தாமல் இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்டால் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது குறுக்கு வழியில் இந்த பொருளை தேடுவது என்ற ஒரு நிலையை தான் காட்டுகிறது. அப்படி பெற்றால் அதற்குடைய விளைவுகளும் அதன் ஊடேயே உடனிருந்து நமக்குள்ளாக வரும் அந்த விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும், மிகவும் துன்பகரமாக இருக்கும் என்பதை நாம் இந்த தமிழானந்த யோகத்தின் வழியாக ஒரு எச்சரிக்கை உணர்வாக அதை கொடுக்கின்றோம். எந்த ஒரு இடத்திலும் உலக பொருள் நமக்கு வேண்டும் என்பது உண்மை. நமது தேவையை நிறைவு செய்து கொள்ள உலகப் பொருள் வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதை உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் கொண்டுதான் அதை பெற வேண்டுமே தவிர, அறிவின் திறன் என்று சொன்னால் கூட இந்த அறிவின் திறன் கொண்டு உடல் உழைப்போடு இணைத்து அப்படிதான் சொல்லணுமே தவிர, உடல் உழைப்பே இல்லாமல் அறிவின் திறன் என்று சொல்லுவது கூட தவறு. இப்பொழுது கூட நமது இளைஞர்கள் எல்லாம் உடல் உழைப்பே இல்லாமல் அறிவின் திறனில் எப்படி பொருள் ஈட்டுவது, அவங்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வேலைக்கு தான் போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் பொருள் அதிகமாக வரும், வசதிகள் அதிகமாக வரும், அதற்கு சம அளவில் துன்பமும் வரும். இது நிறைய பேர் புரிந்து கொள்வது இல்லை. அப்போ இப்படி இருக்கிறதுலையே இப்படி வருதுன்னா, அந்த அறிவு ஆற்றலை பிரபஞ்ச சக்தியிடம் சொல்லி நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அங்கு உடல் உழைப்பும் இல்லை, அறிவின் திறனும் இல்லை. அறிவின் திறன் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? அது தடுமாற்றத்தோடு வேறு திசை மாற்றி பயணிக்கப்படுகிறது. அப்போ அதில் கிடைக்கக்கூடிய பொருள், அந்த பொருளுக்கு உள்ளாக அது வரும்பொழுது அதற்குள்ளாகவே ஒரு விளைவு என்று ஒன்று வருகிறது அல்லவா? எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்குள்ளாகவே விளைவு வருகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல நமக்கு ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால்,
பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு கொடுக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால் அந்த விளைவுக்குள்ளாக ஒரு விளைவு இருக்கும். அப்ப அதுவும் நமக்கு வந்துதான் தீரும். நீங்க சாதாரணமா ஒரு உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொடுத்து ஒருவர் வேலை செய்கிறார், சம்பளம் வாங்குகிறார். எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணுறாரு ஒருத்தர், பர்சன்டேஜ் வாங்குகிறார். அப்ப அதிலிருந்து வரக்கூடியது நேரடியாக விளைவாக வருகிறது. உழைக்காமலேயே அங்க வந்துருது. இவர் அதிகாரத்தையும் அவருடைய அந்த ஒரு பதவியையும் வைத்துக்கொண்டு இவர் ஏதாவது ஒரு அதற்கு ஒரு பெயர் சொல்லி அப்படி வாங்கிறார். அப்ப அது நேரடியாக விளைவாக வருகிறது. அதற்காக அவர் எந்த செயலும் செய்யவில்லை. நம்ம செயல் விளைவு தத்துவத்தில் அந்த செயலுக்குள்ளாகவே விளைவு இருக்கிறது. அந்த செயல் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தால் அது நமக்கு துன்பம் என்ற உணர்வை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நாம் ஏற்கனவே பலமுறை நாம் இதை படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு நேரடியாக விளைவு வருகிறது. நீங்க எந்த செயலுமே செய்யல. நீ செஞ்சது என்ன? ஒரு பதவியில் போய் அமர்ந்து விட்டீர்கள், அதுதான் செயல். அப்ப அதில் அமர்வதற்காக நீங்க செய்த செயல். அப்ப அங்க அமர்ந்த பிறகு அதிலிருந்து விளைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல ஆயிரம் கோடி வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை திட்டங்கள் போடுகிறோமோ அத்தனையிலும் இத்தனை சதவிகிதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பில்லு பாஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு வரணும், இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு இவ்வளவு வேணும். அப்ப சம்பளம் போக, சம்பளம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய வேலையை செய்துவிட்டு இந்த ஒரு சான்றிதழ் கொடுப்பதற்கு 5000 என்று அதை வாங்கிக் கொள்ளும் பொழுது அது நேரடியாக விளைவாக வருகிறது. இப்போ இந்த செயல் தானே, செயல் விளைவு தத்துவத்தில் அந்த செயல் தவறாக இருக்கும் பொழுது தானே அது விளைவு என்று சொன்னோம். இங்கு எதுவுமே செய்யாமல் விளைவாக வருகிறது என்று சொன்னால் அது வரும் வழியே அது எப்படி வருகிறது என்று சொன்னால் அங்கு அதற்குரிய உழைப்பு இல்லை என்ற பதிவோடு தான் அது வருகிறது. நமக்கு ஒரு வருமானம் வருகிறது, நமக்கு ஒரு பொருள் வருகிறது என்று சொன்னால் அந்த விளைவு வரக்கூடியது ஒரு விளைவு. அந்த விளைவு வரும் பொழுது அந்த விளைவுக்குள்ளாக இது இவருக்கு வருவதற்கு உரிய உடல் உழைப்பும் அறிவின் உழைப்பும் இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறதா இல்லையா என்பது அந்த பேரறிவுக்கு தெரியும். அந்த உழைப்போடு அது வரும் பொழுது அது நமக்கு நல்ல பயனாக மாறும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பா அது உடம்புல ஒட்டணும்லப்பா, சாப்பிட்றது உடம்புல ஒட்டணும்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன உடம்புல ஒட்டுறதுன்னு? உடம்புல ஒட்டித்தானே சாப்பிட்றோம், உடம்புல ஒட்டித்தானே சாப்பிட்றோம். இதெல்லாம் சாதாரணமாக சொல்லி விட்டார்கள். எப்படி உடம்புல வாய் வழியா போய் மலக்குடல் வழியாக வெளியே வந்துடுது. இடையில என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு சாதாரண மக்கள், இன்னைக்கு படித்த மக்களுக்கு தெரியறதில்ல, அதை ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. ஆனால் முன்னோர்கள் பாருங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் உடம்புல ஒட்டணும்லன்னு சொல்லுவாங்க. அப்போ அது செரிமானமாகி உடலில் ஆற்றலாக மாற்றப்பட்டு அது நமக்கு சக்தியாக மாற வேண்டும் அல்லவா? அப்ப இப்படி அந்த வரக்கூடிய விளைவு, வரக்கூடிய ஒரு வருமானம், வரக்கூடிய ஒரு பொருள், அதுக்குள்ள இதனுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு எப்படியெல்லாம் அது நம்முள் வேலை செய்யும். அந்த உழைப்பு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி நமக்குள்ளாக வேலை செய்யும். இது எல்லாமே கணக்கீடு இருக்கிறது. இதெல்லாம் இந்த அளவுக்கு கணக்கு போடுற அளவுக்கு யார் சார் கணக்கு போடுறா
அது பேரறிவாகிய அந்த தெய்வம்தான் கணக்கு போடுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உழைப்பே இல்லாமல் நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள், பல ஆயிரம் கோடியை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அங்கு உழைப்பு இல்லை என்று அதில் பதிவாகி அது வரும். எந்த ஒன்றுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு எண்ணம் எண்ணி விட்டால் அது நடந்தே தீரும். ஏன்னு கேட்டோம்னா அது சூழ்ந்தெழுத்து மாற்றல். இங்கேயும் காந்த தத்துவம் தான் வேலை செய்யுது. ஒரு எண்ணத்தை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது என்ன பண்ணும்? அழுத்தி செயலாக, விளைவாக, செயலாக மாற்றிக்கொண்டே தான் இருக்கும். அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, எண்ணுவதற்கு முன்னமே விழிப்போடு இரு. ஒரு எண்ணத்தை எண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஐயோ தப்பாக எண்ணிட்டேன், வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலும் அது அந்த எண்ணம் என்ன ஆயிடுச்சு? இந்த பிரபஞ்ச களத்தில் கலந்து விட்டது. இதுபோல் நிறைய பேர் எண்ணத்தை எண்ணி விட்டு அதை செயலாக மாற்றாமல் அப்படியே இந்த வான்காந்தத்தில் பதிய வைத்து விடுகிறார்கள். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வான்காந்தத்தில் என்ன இருக்கு? சமுதாய பதிவாக குவிந்து கிடக்கிறது. ஒருவன் அந்த மாதிரியான ஒரே ஒரு எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முனைப்பு கொள்ளும் பொழுது அவன் ஒரு 5% அதே எண்ணத்தை எண்ணி அதை செயல்படுத்த வேண்டும் என்று முனைப்பு கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தில் பதிந்து கிடக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களும் அவன் மீது மோதி அந்த 5% என்ற எண்ணத்தை 100% மாற்றி விடுகிறது. 95% எங்கிருந்து வந்துச்சு? எத்தனை பேர் இப்படியெல்லாம் எண்ணி 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 அதை செயலாக மாற்றாமல் அப்படியே வைத்திருந்தார்களோ, செயலாக மாற்றாமல் வைத்திருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. சிலர் உணர்ந்து அதை செயலாக மாற்றியிருப்பார்கள், அதை செயலாக மாற்றாமல் இருந்திருப்பார்கள். சிலர் பயந்து அதை செயலாக மாற்றாமல் இருந்திருப்பார்கள். சிலர் சூழ்நிலைக்காக அதை செயலாக மாற்றாமல் இருந்திருப்பார்கள். இப்போ அந்த உணர்ந்து மாற்றாமல் இருந்தார்களே, அந்த எண்ணம் கூட வலுவிழந்து அங்கு வான்காந்தத்தில் அது சமுதாய பதிவாக வந்தாலும் அது வலு குறைந்து இருக்கும். ஆனால் யாரெல்லாம் இவர்களுக்கு பயந்து, அவர்களுக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து, தன்னுடைய கௌரவத்துக்கு பயந்து அப்படி அதை செயலாக மாற்றாமல் இருக்கிறார்கள் பாருங்கள், அந்த எண்ணமெல்லாம் அழுத்தமாகவே சமுதாயத்தில் பதியும். இது எல்லாமே எல்லாமே காந்த தத்துவம் தான். இப்போ நம்ம பேசுறது முழுவதும் காந்த தத்துவம் தான். அதில் என்ன சார், அந்த நம்ம நினைச்ச எண்ணம் சமுதாயத்திலிருந்து அடுத்தவங்க மூலமாக செயல்படுமா? கண்டிப்பாக செயல்படும். மகரிஷி சொல்லிட்டாரு, ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அது செயலாக மாறித்தான் ஆகும். இப்போ கூட ஒரு அமைப்பில் நம்ம சொன்னோம் போன தடவை, அந்த கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அதை அப்படியே ஆறு போல ஓட விடுங்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆறு போல ஓட விட்டு கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்கே போகுது? அது வெளியில் போயிடுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, வெளியில் போயிடுச்சுல, அப்புறம் மீண்டும் அந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாதே? இல்லை, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு வரும்? சாகிற வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இது ஏன் மனிதனுக்கு மட்டும் இப்படி வருகிறது? இந்த கேள்வி அவர்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. ஏன் மனிதனுக்கு மட்டும் வருகிறது இப்படி? கெட்ட எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ மனிதன் கெட்டவனா? அது இயற்கை என்று சொல்கிறார்கள். ஏன் இது விலங்கினத்துக்கு வரவில்லை இந்த கெட்ட எண்ணம்? தேவை மீறி யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த விலங்கினத்துக்கும் இல்லை. ஏன் அங்கு வரவில்லை? அது இயற்கையிலிருந்து வர்றதுன்னு சொன்னோம்னா அங்கேயும் வந்திருக்கணுமா இல்லையா? அங்கே வரலையே, மனிதனிடம் மட்டும் வருகிறது. அது வந்து கொண்டே இருக்குமா? அதை ஆறு போல ஓட விட்டு கொண்டே விட்டுருங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்கும்ன்றாங்க. வாழ்க்கை முழுவதும் உண்டு. இந்த இடத்தில் தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்.
அது நீங்கள் எப்படி விட்டீர்களா என்று சொன்னாலும் அது சமுதாய பதிவாக இந்த பதிவாகத்தான் இருக்கும். இருந்து கொண்டு அது வேறு ஒருவர் இன்னொரு நபர் மூலமாக அது செயலாக மாறித்தான் ஆகும். அப்போ நம்ம கெட்ட எண்ணத்தை நம்ம செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் நல்லவர்கள் என்று ஆகிவிடுவோமா? இப்போ நீங்கள் மகரிஷியினுடைய தத்துவத்தை பாருங்க. மகரிஷி அவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார் தத்துவம். இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் இந்த ஞானம் சுலபமாக இருக்கிறது என்று நமது பெரிய பேராசிரியர்கள் அனைவரும் அதை பிடித்துக்கொண்டு அதில் பயணித்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் நல்லா பாருங்க, மகரிஷி என்ன சொல்றாரு? பாவச்செயல் என்பது என்ன, அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை பாருங்க என்ன சொல்றாரு. எண்ணம் சொல் செயலால். அவர் சொல்றது பாருங்க, எண்ணம் சொல் செயலால். நம்ம செயல் மட்டும்தான் நம்ம மனுஷனுக்கு தெரியுது. செயல் தப்பா இருந்தாதான் தப்பு. உன்னை நான் அடிச்சேனா? அடிக்கலைல, அடிக்கிறேன்னு தானே சொன்னேன். சொன்னது மனசை பாதிக்குது, ரைட்டு. அடித்தா உடலை பாதிக்குது, நீ சொன்னது மனசை பாதிக்குது இல்லை, அப்போ சொல்கிறதும் தப்பு, ரைட்டு. அடிக்கிறத விட சொல்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சி வச்சுருக்கோம், பழகி வச்சுருக்கோம். ஆனால் இவர் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. கெட்டதை எண்ணினார், அவர் அடிக்கணும் நினைச்சார், ஆனால் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. இப்போ இது எண்ணம் தானே, அது எந்த விதத்திலும் யாரையும் பாதிக்கவில்லை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என் மகரிஷி இங்கே எப்படி சொன்னார்? சொல்லாலும் செயலாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்பட்டால் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் எப்படி சொன்னார்? எண்ணம் சொல் செயலால். அப்போ எவ்வளவு துல்லியமாக மகரிஷி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம் மகரிஷியினுடைய சீடர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எண்ணம் சொல் செயலால். அப்போ எண்ணம் என்று தோன்றிவிட்டாலே அங்கே என்ன ஆகிறது? அது பாவமாகி விடுகிறது என்று சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும் என்று சொன்னால், அது செயலாகவோ சொல்லாகவோ மாறவில்லை என்று சொன்னாலும் அது இந்த பிரபஞ்ச களத்தில் பதிந்துவிடும். பதிந்து அது இதே போல எண்ணத்தை ஒருவர் செயலாக்க வேண்டும் என்று அவர் முனைப்பு கொள்ளும் பொழுது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் 5% அந்த எண்ணம் தோன்றினால் அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ இங்கே இவர் எண்ணிவிட்டு செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது எப்பொழுது செயலாக மாறுவோமோ என்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது அவரிடம் மோதி 100% மாறி அவர் செய்து விடுகிறார். இப்போ செய்தவர் அவர், எண்ணியது யார்? எத்தனை 1000 பேர் எண்ணி வைத்தார்களோ இவர் செய்து விட்டார். இப்பொழுது இந்த சமுதாயம் இந்த செய்தவரை குற்றவாளி என்று சொல்லுகிறது. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்று சொல்லுகிறார். அவர் இந்த பாட்டை எழுதினது 50 வருஷத்துக்கு முன்னாடி. பழைய சமுதாயம் என்று எழுதிவிட்டார். இப்பொழுது மகரிஷி அவர்கள் இருந்தால் குறைகளுக்கு காரணமோ அந்த பழையங்கிற வார்த்தையை எடுத்துருவார், சமுதாயம் அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பார். புதிய சமுதாயம், இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம். ஏன்னு கேட்டால், முன்னாடி எல்லாம் சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் அது பெண்டிங்கில் இருந்து அது வந்துச்சுங்கிற அடிப்படையில் பழைய சமுதாயம் என்று சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய சமுதாயமே அந்த அலைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி கெட்ட எண்ணங்கள் என்பது மிக குறைவு. நம்ம தாத்தா காலத்தில் கெட்ட எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. உறவுகளுக்குள்ளாகவே அந்த உறவினர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர்
சந்தித்து கொள்ளும் பொழுது ஒரு பொறாமை எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ இருந்ததா? அன்று அப்படியெல்லாம் இல்லை. ஒரு அன்பின் அடிப்படையில் தான் இருந்தது உறவுகள் எல்லாம். இப்பொழுதெல்லாம் எல்லோரும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது முழுக்க 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 பொறாமை எண்ணமும் பெருமை எண்ணமும் கெட்ட எண்ணமும் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட எண்ணங்களினுடைய தொகுப்பு ஜாஸ்தி. அப்போ இன்னைக்கு இந்த தீய செயல்களை செய்பவர்கள் அந்த கொடுமைகள் சமுதாயத்தில் அதிகரித்திருக்கிறதா? அதிகரித்திருக்கிறது. அதை யாரோ சில பேர் செய்கிறார்கள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் செய்ததில் என்னுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்களா? பார்க்க வேண்டும். பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பங்கு அங்கு சிறிதளவிடம் இருக்கும். எப்படி? நாம் இதே போல ஒரு எண்ணத்தை எண்ணினோம், ஆனால் நாம் செய்யவில்லையே. அதனால் சமுதாயத்தில் பதிஞ்சிருக்கா இல்லையா? அப்போ அது மோதி இருக்குமா இல்லையா? அந்த 5% 95% மாறினதில் 1% என்னுடையது இருக்குமா அல்லவா? அப்போ நானும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறேனே. இந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் இனிமேல் அந்த கெட்ட எண்ணம் உருவாகாமல் வாழ வேண்டும் என்ற அவேர்னஸ் எனக்கு வேணும்னு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், கெட்ட எண்ணம் என்பது தோன்றாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் நமது கர்மயத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கேதான் பெரிய முரண்பாடு வருகிறது. கர்மயத்தை நீங்கள் எப்படி தூய்மை செய்ய முடியும்? அது அகம் சார்ந்தது. அகத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இன்னைக்கு அடிக்கடி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை. புறத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து கொள்ளுங்கள், இதுதான் ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம வேதாத்திரிய பெரும்பான்மையான ஆசிரியர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மகரிஷி அவர்கள் கர்மய தூய்மை என்று சொல்லி இருக்கிறாரு. அப்போ அங்கே தூய்மை நம்ம போய் கர்மயத்தில் போய் தூய்மை செய்கிறோமா? கர்மய தூய்மை என்று மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அது எப்படி சொல்லுகிறார்கள்? கர்மய தூய்மையை எங்கே செய்கிறீர்கள்? புறத்தில் தான் கர்மய தூய்மையை செய்ய வேண்டும். அகத்தில் போய் அதை மாற்ற முடியாது, உண்மை. ஆனால் மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் அகத்தில் அந்த தூய்மை கர்மையும் தூய்மை கெட்டதுக்கு காரணம் புறத்தில் தேவையை மீறிய ஆசை, தேவை மீறிய பேராசை, அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள். அந்த செயல்கள் செய்யும் பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுத்த துன்பம், இதுதான் அந்த கர்மயத்தின் தூய்மையை கெடுத்ததே. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? கெடுக்கிறத நிறுத்து அப்படின்றார். அப்போ புறத்தில் இப்போ அவங்க ஞானம் என்று சொல்லிவிட்டு புறத்தில் நீங்கள் செய்யக்கூடியதில் இந்த உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கன்றாங்க. புறத்தில் தேவை என்பது என்ன என்று சொல்லவே இல்லை. அங்கு புறத்தில் என்ன தேவை என்று சொல்லலை, அது உங்கள் தேவைக்கு நீங்கள் பண்ணிக்கங்கன்றாரு. ஏன்னா நான் எல்லாத்தையும் அங்கேயும் அட்டன் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன். புறத்தில் என்ன தேவை? மகரிஷி அவர்கள் ஆரம்பத்திலேயே நமது தத்துவம் தொடங்குகிற இடத்திலேயே வாழ்க்கை தத்துவத்தில் முதல்ல எடுத்த உடனே தேவைகள் 3 சொல்லாமல் அவர் எந்த தத்துவத்துக்கும் போகலை. அங்கதான் மகரிஷி உயர்ந்து நிற்கிறார். நாம் அதனால தான் தமிழ் ஆனந்த யோகத்தில் தேவைகள் 3 என்பதை லட்சக்கணக்கான தடவை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த 3ஐ மறந்து நீங்கள் எந்த ஆன்மீகம் பேசினாலும், நமக்கு சொல்கிறேன், இந்த 3ஐயும் மறந்துன்னு நமக்கு சொல்கிறேன். ஏன் நமக்கு சொல்லியிருக்காரு, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறேன்? இந்த தேவைகள் 3 என்பதை உணராமல் நீங்கள் என்ன ஆன்மீகம் செய்தாலும் அது தவறான ஆன்மீகமாக தான் இருக்கும். அது ஆன்மீகமே அல்ல. ஆன்மீகம் என்பது தேவையை தேவை அளவில் நிறுத்துவதற்காகத்தான், தேவையை மீறாமல் நிற்பதற்காகத்தான் ஆன்மீகம். ஏன் ஆன்மீகம் விலங்கினங்களுக்கு கொடுக்கல? 5 அறிவு ஜீவனுக்கு ஏன் ஆன்மீகம் கொடுக்கல? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்?
அது தேவையை மீறுவதில்லை. எந்த எந்த விலங்கினமும் தேவையை மீறுவதில்லை. அப்போ அதுக்கு ஆன்மீகம் தேவையில்லை, அகத்தாய்வு தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மலை வாழ் மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தேவை அளவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க. அவர்களுக்கு அகத்தாய்வு தேவையில்லை, ஆன்மீகம் தேவையில்லை. இங்கேயும் நீங்கள் தேவை அளவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கோயிலுக்கும் போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம், தியானம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது எல்லாமே எதற்காக? தேவையை தேவையின் அளவில் நிறுத்துவதற்காகத்தான். இப்போ தெரியுதா மகரிஷியினுடைய தத்துவம்? எங்கெங்க இப்போ அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி போட்டு பாருங்க. மகரிஷி சொல்லுவார், அல்லதை தவிர்த்தல். அதான முதல்ல சொன்னார், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல். அதுக்கு முன்னாடி உள்ளதை உணர்தல் சொன்னார். உள்ளதை உணர்தல்னு சொன்ன உடனே அடுத்து அல்லதை தவிர்த்தல் தான் சொன்னார். அல்லதை தவிர்த்தல்னா என்ன? கர்மயம் தூய்மை கெடுவது நிற்கும். அதானே இரண்டு ஒழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்கம் என்ன சொல்லியிருக்காரு? யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், இதை முதல்ல சொல்லியிருக்காரு. ரெண்டத்துக்கு முன்னாடி ஒன்றில் போடலாமா? போடக்கூடாது. அப்போ உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை தவிர்த்தல் அப்படி சொல்லக்கூடாது, கூடவே கூடாது. அது மட்டும் இல்லை, மகரிஷி கடைசியை சொன்ன தத்துவம் என்ன தெரியுமா? விட வேண்டியதை விட்டு விட்டால் போதும், பெற வேண்டிய அனைத்தையும் அந்த இடத்திலேயே நீ காண்பாய். அப்ப விட வேண்டியதை விட்டால் போதும். அப்ப என்ன சொல்றாரு? இந்த தேவையை மீறுவதை நிறுத்துறதுக்குத்தான் இத்தனை ஆன்மீகமா. அப்ப புறத்தில் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் உங்க தேவைக்கு நீங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அகத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லு. இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொன்னால் எப்படி முடியும்? இதை அவர்கள் ஜேகே இடமிருந்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி இதே போலதான் சொல்லுவார். அகத்தில் உள்ள எதையுமே நம்மால் எதுவும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் தியானம் என்பதே ஒரு பொய் அப்படின்னு சொல்லிவிடுவார் அவர். தியானமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். தியானம் என்பதே கிடையாது அப்படின்பார். தியானத்தில் போய் நம்ம உள்ளே போய் அதை தூய்மை செய்கிறோம், கெட்டதை எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னு யாரு சொன்னது? அப்படி இல்லை, அப்படி தவறாக புரிந்து கொண்டு அவர் சொல்லிட்டாரு. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்ன காலம் வேறு. அவர் பழைய புத்தர் போன்ற மகான்கள் சொல்லி வைத்த கருத்துகள் சமுதாயத்தில் எப்படியோ மாறி எங்கேயோ வந்து நிற்கக்கூடிய நிலையில் அந்த இடத்துல இவர் ஜேகே அந்த கருத்தை சொல்றார். ஜேகேக்கு பின்னாடி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டார். இப்போ நீங்கள் வேதாத்திரிய தத்துவத்தை ஆழமாக புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் ஜேகேயை விட்டுருங்க. இப்போ ஜேகேயை எடுத்துக்கொண்டு இவர் என்ன சொல்கிறார்? அகத்துக்குள்ளாக எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு. இதை மாற்ற முடியும் என்று யாரும் சொல்லவில்லையே. தியானத்தில் அகத்துக்குள்ளாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் தியானம் செய்யின்னு சொல்லிட்டாங்க, விளக்கம் சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அங்கே விளக்கமே கிடையாது, இதை செய் அப்படின்னு சடங்காக மாறிவிட்ட நிலையில் அவர் சொன்னது. அப்ப மகரிஷி என்ன சொல்றார்? விளக்கத்தை சொல்லி தெளிவுபடுத்தி விட்டார். இங்கு அகத்தில் தூய்மை கெடுவதும் அகம் தூய்மை ஆவதும் புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களை, எண்ணம் சொல் செயல்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாரே தவிர நம்ம அகத்துக்குள்ளே போய் அப்படியே உள்ளே போய் எதையாவது அழிரப்பர் எடுத்து அழிச்சிட்டு வர்றோமா? மகரிஷி தெளிவாக சொன்னார் ஒரு தடவை. என்னப்பா கர்மயத்தில் என்ன அழிரப்பரா வச்சிருக்கிற அழிக்கிறதுக்கு இப்படின்னு கேட்டார். அப்படி அல்ல, அங்கே அப்படியே போய் டைரெக்டாக அழிக்கிறதுங்கிறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த எண்ணம் என்று வரும்போது கூட அதுவும் பதிவாகி விடுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒன்றுமே செய்யலைங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைங்க, எனக்கு ஏங்க இப்படி
ஒரு விளைவு வருகிறது என்று நிறைய பேர் கேட்குறோம். என்னன்னா, நாம் செய்யலை, எண்ணினோம், எண்ணத்தை விதைத்து விட்டோம், உங்கள் சார்பாக யாரோ செய்தார்கள், அப்போ குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே என்று மகரிஷி பாடின அந்த பாட்டு இதுவரைக்கும் எந்த மகான்களும் எந்த தத்துவவாதிகளும் இப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன மாதிரி தெரியல. இவர் என்ன லூசு மாதிரி சொல்கிறாரு, குறைகளுக்கு காரணம் சமுதாயம் சொல்கிறாரு, அவன் தான் செஞ்சான்னு கோர்ட்டில் நீதிபதி உறுதிப்படுத்திட்டாரு, இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இவர் தான் செய்தார் என்று உறுதி சொல்லிட்டாரு, இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அங்கே தான் நம்ம காந்த தத்துவம் தெளிவாக தெரியப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் காந்த தத்துவம் தெரிஞ்சிருந்தா இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்ங்கிறது இதைத்தான் பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? எல்லாமே சொல்லியிருக்காங்க, புரியாமல் சொல்லி வச்சுட்டாங்க. என்ன சொல்லிவிட்டாங்க? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு சொல்லலை. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அது எப்பொழுதும் கான்ஸ்டண்ட்டாக இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அது நமக்குள்ளே அமைக்கிறது. ரைட்டு. அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதையும் அமைக்கிறது. அப்போ இங்கே அமுக்குனது மையத்தில் போய் பதிகிறது, அது சமுதாயத்திலும் பதியுது. நம்ம இதெல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சதாஸ்து அப்படின்னு மேலேருந்து தேவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம். எவ்வளோ நேரம்? 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அதுக்கு என்னையா தமிழ் அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கெட்டதை நினச்சிங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் நல்லது என்னென்ன அப்படின்னு. சரி, கெட்டதே நினைக்கிறோம், ஆனால் நம்ம செய்யலையே, ஆனால் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டாங்களே, அது ஆச்சா ஆகலையா, நான் செய்யலைன்னா எனக்கு ஆகாது அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. அது வான்காந்தத்தில் பதிகிறது, சமுதாய பதிவாக பதிகிறது. சமுதாய பதிவாக பதிந்து அது யார் மூலமாகவோ அது செயலாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த செய்தவருக்கு நாம் என்ன அளவு பங்கு கொடுத்தோமோ அந்த பங்கு நமக்கும் வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு கேள்விக்கு இப்போ உங்களுக்கு விடை தெரியும். இந்த கெட்டது செய்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நல்லா இருக்கிறதுங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக நல்லா இருக்காங்கிறது அது ஒரு வேறு விதமான ஒரு புரிதல் இருக்கிறது. இதில் இன்னொரு விதமான புரிதல் என்ன பண்ணோம்னா, கெட்டது செய்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், அவன் 5% தான் நினைத்தான், 95% சமுதாயத்திலிருந்து வந்து மோதி அவன் செய்து விட்டான். இப்போ அவன் செஞ்சதுக்குரிய விளைவு அவனுக்கு 5% தானே போகும், மிச்சம் 95 யாருக்கு போகும்? அந்த 95% யாராருக்கெல்லாம் இருந்துச்சோ அவனுக்கெல்லாம் போகும்ல. அப்போ இவனுக்கு மட்டுமே அவ்வளவு விளைவும் வந்துடுமா? இவன் 5% நினைச்சா அவனுக்கு 5% தானே போகும். சரி, அதை செய்ததற்காக இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் சேர்த்து வச்சுங்க. எப்படி இருந்தாலும் இதற்கு காரணமானவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போய் சேரும். இப்போ 2 விளக்கம் நமக்கு புரியுது. என்ன புரியுது? நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஏன் துன்பம் வருதுங்கிறதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு ஆன்சர் என்ன தெரியுது? அவன் அவ்வளவும் செய்கிறான், அவனுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே. நாம் என்ன நினைக்கிறோம், அவன் எவ்வளவு துன்பம் கொடுத்தானோ அந்த அளவுக்கு அவனுக்கு துன்பம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ என்ன இருக்குது, அந்த கணக்கு சரியாக வரல. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வருமாங்கல்ல. கூட்டி கழித்து பார்க்கணும். எப்படி? அவன் இவ்வளவு துன்பம் கொடுத்தான், அதில் இவன் எண்ணத்தின் அடிப்படையில் எவ்வளோ கொடுத்தான், மற்றவங்களோட எல்லாம் எவ்வளோ வந்துச்சு, கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வந்துடும். அப்போ அதுக்கு அவன் அனுபவிக்கிறான். மிச்சத்தை எல்லாம் எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பங்கீடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது இங்கேயும் வருது. மகரிஷி பங்கீடுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். எங்கே சொல்லுவார்? ஒரு மனிதன் இறந்து விட்டால்
இயற்கை மரணமாக இறந்து விட்டால் அந்த இறந்த ஆன்மா அந்த உடலை சுற்றிலும் ஒரு 1 மீட்டர் சுற்றளவில் சுற்றி கொண்டே இருக்கும். அவருடைய அந்த பையன்கள் பேரன்கள் எல்லாம் வந்து ஈரத்துணியோடு சுற்றி வரும் பொழுது அவரிடம் இருந்த அந்த ஆன்மாவில் இருந்த அந்த கர்ம பதிவுகள் எல்லாம் அவர்களுக்கு என்னாகும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதான் பங்கீடு அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் கொடுத்துட்டு இந்த ஆன்மா தூய்மை அடைந்து சாலோபம் சாயுஜ்யம் இந்த நிலையில் வான்காந்தத்தில் போய் சேர்ந்துடும். இது நம்ம இறப்புக்கு பின் உயிர் நிலையில் சொல்லலாம், படிப்போம். அங்கே பங்கீடுன்னு ஒரு வார்த்தை வருது. ஆனால் இங்கேயும் ஒரு பங்கீடுங்கிறது வருது. இது நீ பங்கீடுன்னு தானே சொல்லணும். செய்தவர் அவர், அதற்கு உரிய எண்ணத்தை எண்ணியவர்களுக்கெல்லாம் பங்கீடு. அது போயிடுது, எங்கெங்கே பிரித்து போகுது, எங்கெங்கிருந்து வந்துச்சு. இந்த கணக்கெல்லாம் எந்த ரெக்கார்டில் வச்சு எங்கெங்கே எவ்வளவு கொடுக்கறதுன்னு எப்படிங்க தெரியும்? அதுதான் பேரறிவு. அதான் பேரறிவு. எல்லாமே அதுக்குள்ளாகவே இருக்கும். நாம் ஒரு எண்ணத்தை எண்ணணும் இல்லையா, அந்த எண்ணத்துக்குள்ள அறிவு இருக்கா? அந்த எண்ணத்துக்கு அறிவு இருக்கா? இது அறிவுதானே. அறிவுதானே மனமாக, அறிவுதானே எண்ணமாக. அறிவு என்பது இல்லாமல் எதுவும் இல்லை. நீங்கள் அதை தான் சொன்னமே, நீங்கள் பேரறிவாகிய தெய்வம் அது ஒரு அணுவாக வந்தது. அந்த அணுவாக வரும்போது அது சுழலாக வருகிறது, ஆற்றல் சுழலாக வருகிறது என்று சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சுழலுக்கும் மையத்தில் அறிவு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அறிவு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லிவிட்டோம். அதைத்தான் அறிவு என்பது, அதைத்தான் சிவம் என்று சொல்லி சிவம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டோம். எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ எல்லாத்துக்குள்ளே அறிவுங்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த எண்ணம்ங்கிறதுனே அறிவு இருக்குதுல்ல. நம்ம என்ன கேட்கலாம், அந்த அறிவுன்னு இருக்குது இல்லை, இந்த எண்ணம் வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம்ல. இது பல தடவை கேட்டாச்சு இந்த கேள்வியை, பல தடவை நம்மளும் சொல்லியாச்சு. இருந்தாலும் திரும்பி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் அந்த அறிவு தானே அப்படி வருகிறது, அறிவு தானே இப்படி இருக்கிறது, அறிவு தானே நானாக இருக்கிறேன். அப்போ எனக்கு கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அந்த அறிவு தானே கெட்ட எண்ணமாக வருகிறது. அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எத்தனை தடவை பதில் சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தா விலங்கினத்துக்கும் அதே அறிவு தானே இருக்கிறது. அதுக்கு எண்ணம் வருகிறது. ஏன் கெட்ட எண்ணம் வர்றதில்லை? கெட்ட எண்ணம் வர்றதில்லை. இங்குதான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீவீல். அந்த ஃப்ரீவீல்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரு சில மாதங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி, சென்ற வருடம் ஒரு வருடம் இருக்கும், ஃப்ரீவீல் என்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஃப்ரீவீல் இது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீவீல். 6வது அறிவு என்று ஒரு அறிவை கொடுத்து விட்டு இந்த மனிதனுடைய 6 அறிவு பெற்ற மனிதனுடைய எண்ணத்திலோ சொல்லிலோ செயலிலோ அந்த இறைநிலை எந்த வகையிலும் தலையிடுவதில்லை என்று ஒதுங்கி நிற்கிறது. நம்ம கூட சொல்லுவோம், அப்படியே சாட்சியாக நின்று பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளே சாட்சியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயற்கையாகிய தெய்வம் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஒதுங்கி நிற்கிறது? அது இந்த மனிதன் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக அது அமைதியாகிவிட்டது. அவனுடைய செயல்களில் தலையிடுவது இல்லை. அப்ப இப்படி ஒதுங்கி நின்ன உடனே என்ன பண்றான்? இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கதான் பிரச்சனை. இப்போ அம்மா அப்பா வீட்டில் உட்காந்துற வரைக்கும் பையன் அப்படியே புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பான். சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கடா, நாங்கள் அந்த கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வண்டி அந்த தெருவை தாண்டினோடனே டக்குன்னு பையன் டிவியை போட்டான். நம்ம பார்க்குறோமா? இது நடக்கிறதா? எல்லா வீட்லேயும் நடக்குது. ஏன்? அவங்க அப்படி அந்த இப்போ ஃப்ரீடம் ஆயிடுச்சுங்க. அங்கே என்னாச்சு? உடனடியாக இவன் இப்படி போயிட்டான். இதே வேலை தான் இன்றைக்கி என்னாச்சு? இறைநிலை ஒதுங்கி நிற்கிறது. இவன் தேவை மீறி விட்டான். இது பல்வேறு வகையில் நம்ம இதை சிந்தித்திருக்கிறோம். இதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். விலங்கினம் வரை அவனுடைய முதுகுத்தண்டு
வெர்டிக்கலாக இல்லை, ஹரிசாண்டலாக தான் இருந்தது. ஹரிசாண்டலாக இருந்தது. அது ஹரிசாண்டலில் இருக்கும் பொழுது மூலாதாரமும் துரியமும் எப்பொழுதும் ஒரு இணைப்பிலேயே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த இணைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதற்கு விழிப்பு நிலையே, அதுக்கு எப்பொழுதும் இறைநிலையே அதற்கு அந்த தேவை அளவில் நிற்கக்கூடிய ஒன்றை கொடுத்து விடுகிறது. ஆனால் மனிதன் முதுகுத்தண்டு வெற்றிக்கலாக மாறிடுச்சு. இவனுக்கு மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று முழுமையாக துரியத்தில் போய் நிற்க முடியும். அப்போ அதுக்காக தான் இங்கே பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று வந்துச்சு. இப்போது அப்போ மூலாதாரத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று வரக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே விலங்கினத்துக்கு இல்லை. விலங்கினத்துக்கு அது பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் அது சரியாக இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அதை விடுதலை பெற்று மேலே போக முடியும். மேலே போயிட்டோம்னா இறைநிலை உணரக்கூடிய தகுதியை மனிதன் பெற்றிருக்கிறான். எது இங்கே முழுசாக விட்டுட்டு மேலே போகும்போது, இந்த மையத்தை மாற்றி அமைக்கும்போது, இதுக்காக தான் கரு மையம் என்பதை மாற்றி அமைக்கிறது தான் கரு மாரி அம்மன் அப்படின்னு சொல்லி கருமாரி அம்மன் கோயிலை வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே பீனியல் கிளாண்டில் போய் நிற்கணும், இங்கேருந்து மாறி போகணும். ஆனால் மனிதன் மேலே போகாமல் கீழே இருக்கிறான். கீழே இருக்கும்போது எந்த தொடர்பு இல்லை, அந்த துரியத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்கிறான். மூலாதாரத்திலே இருக்கிறான், தேவையும் இருக்கிறான். இங்கே தான் இப்போ மனிதனுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம். இதெல்லாம் பல்வேறு வகையில் நம்ம இதை சிந்தனையை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். மீண்டும் 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 சிந்தனை செய்து பாருங்கள். அப்போ மனிதனிடம்தான் இப்படி வருகிறது. அப்போ அறிவு என்பதுதான் நாம இருக்கிறோம் என்று சொன்னாலும், அந்த எண்ணம் என்பதில் அறிவு என்பது இருக்கிறது என்று சொன்னாலும் அது தலையிடுவதில்லை. ஆனால் அந்த அறிவு, அந்த எண்ணம் கெட்ட எண்ணமாக இருந்து சமுதாயத்தில் பதிந்து அங்கு ஒருவன் அதை செயலாக மாற்றி விட்டான் என்று சொன்னால், அதுக்கு விளைவு வரும்பொழுது அது யாரிடமிருந்து வந்தது என்று சரியாக அந்த அறிவு கணித்து அவருக்கு அந்த விளைவை கொண்டு சேர்க்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இவ்வளவு சிந்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ இப்போ நம்ம தியானம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? தியானம் செய்வது அகத்திற்குள்ளாக அகத்தை சரி செய்யும் ஒரு நிகழ்வா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தியானம் என்பதற்கு மகரிஷி ஒரு தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டு தீட்சை கொடுங்க அப்படின்னு ஏன் சொன்னார்? தீட்சை கொடுக்கறது சும்மா அப்படி கொடுத்து விடுறது அப்படிங்கிறது இல்லை. சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஞானி என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார் ஒரு கல்யாண மண்டபத்தில். அவ்வளவு கூட்டம். அவரை பெரிய ஞானியாக நினைத்து காலில் விழுந்து அப்படியே ஒரு உட்கார்ந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பல குருமார்களிடம் போய் தீட்சை பெற்று தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு தீட்சை கொடுத்தார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு சாபம் தான் கொடுத்திருக்கிறார். அந்த சாபத்தை வாங்கி கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. அதாவது இன்றைக்கு உண்மையான குருமார்கள் தீட்சை கொடுப்பது என்பது அது சரியான தீட்சை தான். இவர் பொட்டம் பொதுவாக குரு கொடுக்குற தீட்சையெல்லாம் சாபம்னு சொல்லிவிட்டார். ஏன் இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது? இப்பொழுது அந்த தீட்சை கொடுப்பதனுடைய தத்துவத்தையும் அதனுடைய ஆழ்ந்த தன்மையையும் புரிந்து உணர்ந்து அந்த விளக்கத்தை சொல்லி எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவ்வளவு சொல்லியிருக்கிறார். இது தவறாக போகும்போது அவர் ஒட்டுமொத்தமாக எல்லா குருமார்களினுடைய அந்த தீட்சை பெற்றவர்களெல்லாம் சாபத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய சாபத்தை எல்லாம் நான் குறைத்து கொடுக்கிறேன் என்று அவர் அங்கு ஏதோ செய்கிறார். இது அதைவிட பெரிய ஒரு சாபம். ஆனால் மக்கள் கூட்டம் அவ்வளவு அந்த மண்டபம் முழுவதும் உட்கார்ந்து அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி கூட்டம் அப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நான் சிந்தனை செய்து பார்த்தேன்.
பார்த்தால் அங்கே என்ன என்று சொன்னால், இங்கே நம்ம தமிழானந்த யோகத்தில் என்ன சொல்கிறோம்? எல்லா மாற்றங்களையும் செயல் மாற்றம் என்பதை நீங்கள் தான் அவரவர்கள் தான் செய்து அவரவர்கள் தான் மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அவர் அப்படி சொல்லலையே. நீங்கள் எங்கெங்கே சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் எதுவுமே முயற்சி இல்லாமல் அவங்க குறைச்சி விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போய் அப்படி போய் சரண்டராகி விழுகிறாங்க. பணத்தை கொண்டு போய் கொட்டுகிறார்கள். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நடைமுறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஆடி அமாவாசை அன்று ஒரு ஊரில் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சி லைவாக யூடியூப்பில் ஓடுது. அது 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 எதேச்சையாக நான் திறக்கும்போது அது ஓடிக்கொண்டு இருக்கிறது, இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதில் என்ன என்று சொன்னால், அங்கு இருப்பவர்களில் ஒரு சிலரை நமது இயக்கத்தில் இருந்த ஒரு ரொம்ப காலமாக இருந்த 30 வருடமாக இருந்த பேராசிரியர் அங்கு இருப்பதையும் நான் காண்கிறேன். இதுதான் எனக்கு புரியவில்லை. வேதாத்திரிய தத்துவத்தை எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு ஆழமான தத்துவம், எவ்வளவு உண்மையான தத்துவம், உண்மையான தத்துவம் மட்டும் இல்லை, விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம். இப்போ இதை விட்டுட்டு இங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கள் விளங்கி கொள்ளவில்லையா, நாம் சரியாக அவர்களுக்கு விளக்கவில்லையா? இது எனக்குள்ள பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால தான் எவ்வளவு எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு காலமானாலும் சரி, வேதாத்திரியத்தின் உண்மை தத்துவத்தை ஆழமாக உண்மையாக உரைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது 100 பேர் கேட்டாலும் சரி, 200 பேர் கேட்டாலும் சரி, கல்யாண மண்டபம் முழுதும் நிறைஞ்சு கூட்டம் வரணும் அவசியம் இல்லை. அதனால் இப்போ நாம் இன்றைக்கி நம்ம அக்டோபரில் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி 60 பேர் போதும். உண்மையான ஆர்வம் இருப்பவர்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறோம், மாற்றம் இருப்பவர்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த இடத்துல இப்போது நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இங்கு இந்த சூழ்ந்தழுத்து ஆற்றல் என்ற அதனுடைய அழுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது நாம் எண்ணம் என்று எண்ணிவிட்டாலே அது நடைமுறையாக ஆகித்தான் ஆகும். ஐந்தறிவு விலங்கினங்களுக்கு கெட்ட எண்ணம் தோன்றுவதே இல்லை. நீ தேவையை மீறிய ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணமே தோன்றவில்லை அப்படின்னு வந்துடுது. எண்ணமே தோன்றவில்லை. நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்க்கணும்னா, ராமாயணத்தில் சொல்லுவாங்க. ராமாயணத்தில் சீதையை தூக்கிட்டு போகணும்னு ராவணன் வர்றார். இங்கே முடியல, இவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, பிடிவாதம் பண்ணுறாங்க, பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. இப்போ லட்சுமணன் கூட போட்டுருவார், அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு, அப்படியே பூமியோடு தூக்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் கதை எழுதியிருக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய மந்திரி ஒருத்தர் சொல்கிறாரு, ராவணா, உமக்கு உங்களது உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் தவ வலிமை பற்றி இருக்கிறீர்கள். தவத்தில் ராவணன் போல ஒரு தவம் செய்யக்கூடிய ஆள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மனதின் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு. ஆனால் அங்கே தற்சோதனை இல்லை. அதுதான் மகரிஷியினுடைய தத்துவத்தின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது. ராவணன் தவசாலி, ஆனால் தற்சோதனை இல்லை. அதனால் நம்ம இங்கே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம், தற்சோதனை இல்லாமல் தவம் மட்டும் செய்தால் நம்முள்ள இருக்கக்கூடிய தீமைகள் மேலோங்கி விடும் என்று. அப்போ அப்படி தான் அவர் வந்தார். அப்போ அவற்றை சொல்கிறாங்க, நீ ராமனுடைய வேஷத்தை எடுத்துக்கொண்டு, உருவத்தை எடுத்துக்கொண்டு நீ அங்கே போயிருந்தால், நீ கூப்பிட்டோன்னே சீதை வந்திருப்பாங்க, கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறார். சொன்னபோது ராவணன் சொல்கிறாரு, உனக்கு தெரிந்த அந்த அறிவு எனக்கு இல்லையா? நீ எனக்கு அறிவுரை சொல்கிறாயா? நான் ராமனுடைய உருவத்தை எடுத்தேன். எடுத்த அடுத்த சனமே எனக்கு சீதையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குதுன்றார். அந்த எண்ணமே எனக்கு வரவில்லை, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறார். இதெல்லாம் கதையாக இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது என்று பாருங்கள். அங்கே எண்ணமே தோன்றவே இல்லை. அப்போ பாருங்கள், ஐந்தறிவு ஜீவனுக்கு தேவை மீறணும் எண்ணம் தோன்றுவதே இல்லை.
நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், கிழட்டு எரும மாட்டை சாப்பிட்டுச்சு அந்த புலி, பசி தீர்ந்த இடத்துல இளம் மான்குட்டி வந்து நிற்கிது, ஆனால் அதை அடிக்கலை. அதை சாப்பிடணும்னு தோணலை, அந்த எண்ணமே வரல. நம்மளால் 5 இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு பசி தீர்ந்த இடத்துல பக்கத்து வீட்டிலேருந்து பிரியாணி கொண்டு வந்தால் அதையும் சாப்பிட்றோம். மீறுகிறது, மீறுகிற எண்ணம். மனிதனிடம் மட்டும்தான் இந்த மீறுதல் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது. அப்போ எண்ணம் என்பது வராமல் இருக்க வேண்டும். அப்போ என்ன, அப்போ மகரிஷி தியானம்ங்கிறது என்ன சொல்கிறாரு? நீ மன அலைச்சூழலை குறைத்து 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 வைக்கும் பொழுது அது நம்முள்ளாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் என்ற அடிப்படையிலான எண்ணங்கள் தான் வரும். நீங்கள் செயல்பதிவிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நம்ம இப்போ அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வினை இப்போ சமீபமாக நம்ம ஒரு கருத்தை நம்ம தமிழானந்த யோகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்ம வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை, அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மூலாதாரத்திலிருந்து வருகிறது. அது வினைப்பதிவிலிருந்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறோம். இந்த நல்ல எண்ணங்கள் அன்பும் கருணையின் அடிப்படையில், புண்ணியத்தின் செயல்களின் அடிப்படையில், அந்த பதிவுகள் எல்லாம் செயல்பதிவு என்ற அடிப்படையில், இதெல்லாம் பீனியல் கிளாண்டில் இருக்குது, அங்கேருந்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ மன அலைச்சூழலை குறைக்கும் போது செயல்பதிவில் இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் வரும். அப்போ என்ன ஆகாது? தேவை மீறுதல் என்பது நடக்காது, குறைஞ்சிரும். அப்போ நாம் தியானத்தில் போய் உள்ளே போய் எதையும் அழிக்கலை. புறத்தில் செய்யக்கூடிய செயல்களை அன்பும் கருணையின் அடிப்படையில் புண்ணிய செயல்களாக செய்யக்கூடிய ஒரு அப்படி வரக்கூடிய எண்ணங்களை இயல்பாக வரக்கூடிய அளவில் நம்ம புறத்தில் தான் செயல் செய்கிறோம். புறத்தில் செயல் செய்து இப்போ புறத்தில் 2 செயல் வரும். ஒன்று தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம், சொல், செயல். அடுத்து என்ன ஆகக்கூடாது? மீறக்கூடாது. அது மீறக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நீங்கள் பீட்டா லெவலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மீறுற பதிவு வேலை செஞ்சிடும். அப்போ நீங்கள் ஆல்ஃபாவிலையோ தீட்டாவிலையோ இருக்கும்போது அது வேலை செய்யாது. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செயல் பதிவில் என்ன இருக்குது? தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான செயலும் இருக்கிறது, செயல்பதிவு. பிறர் துன்பம் போக்கினுமே, பிறர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, பிறர் துன்பம் போக்கக்கூடிய செயல்பதிவும் இருக்குது இல்லையா? அந்த செயல்பதிவு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் பிறர் துன்பம் போக்குகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? பிறர் துன்பம் போக்கும்போது அகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைய தூய்மை இல்லாமல் இருக்கிறதே, அந்த பதிவுகள் என்னாகும்? அது அழிய ஆரம்பிக்கும், அது குறைய ஆரம்பிக்கும். அப்போ நாம் கர்மயத்தில் போய் நாமே அழிக்கிறோமா, அல்லது புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அகத்தை தூய்மை செய்கிறதா? இந்த இடத்தை தெளிவாக சிந்தனை செய்து பாருங்கள். அகத்தை அகத்துக்குள்ளாக தூய்மை செய்ய முடியும் என்று எந்த மகானும் சொல்லவில்லை, வேதாத்திரி மகரிஷி கண்டிப்பாக சொல்லவில்லை, அப்படி ஒரு பயிற்சி கொடுக்கவில்லை. இப்படி ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் என்று தவறாக சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படி சொன்னால் அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்கள். அகத்தில் நாம் எந்த தூய்மையும் செய்வதில்லை. அகத்தில் தூய்மை கெட்டு இருப்பதற்கு காரணமும் புறத்தில் செய்யக்கூடிய செயல்தான். அகம் தூய்மை அடைகிறது என்று சொன்னால் அதுவும் புறத்தில் செய்யக்கூடிய செயல்தான். அப்போ புறத்தில் செய்யக்கூடிய செயல்களை செயல் மாற்றம் என்ற ஒன்றுதான். அதற்காகத்தான் தியானமே தவிர மற்றபடி தியானத்திலேயே உள்ளே போய் மாற்றுகிறோம் என்பது இல்லை. இது எல்லாத்துலேயும் இந்த அலை இயக்கம், காந்த தத்துவம்தான் முழுக்க 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 இதில் வேலை செய்கிறது. இதில் நம்மை அறியாமல் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை இன்றைய சிந்தனையில் நாம் பல்வேறு வகையில் சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த சிந்தனை செய்து பாருங்கள். அடுத்த பகுதியிலே நாம் இப்பொழுது மகிழ்ச்சி என்று ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி என்பது ஒரு விளைவு என்று தான் நாம் புரிந்து கொண்டு
இப்பொழுது மகிழ்ச்சி என்ற விளைவு எனக்கு வர வேண்டும், மகிழ்ச்சி எனக்கு வர வேண்டும், ஆனந்தம் எனக்கு வர வேண்டும். இதை மகிழ்ச்சி என்பதை ஒரு விளைவாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சி என்பது விளைவு கிடையாது, அது காரணம் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதை அடுத்த பகுதியில் தொடர்வோம். வாழ்க வளமுடன்.